யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகூவினுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சமீபத்தில் 2 முக்கியமான ரிப்போர்ட்டுகள் வெளியாகியிருக்கு. இத்தனை நாளாக இஸ்ரேல் அரசாங்கமும் சரி, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகூவும் சரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொய்களை அம்பலப்படுத்தும் விதமாக இந்த 2 ரிப்போர்ட் இன்றைக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இஸ்ரேல் நாட்டின் மீது பல்வேறு விதமான பொருளாதார தடைகளை விதிக்கணும் அப்படின்ற ஒரு குரலும் எழுந்திருக்கு. குறிப்பாக இங்கிலாந்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 3 முக்கியமான விஷயங்களை இஸ்ரேலுக்கு எதிராக சொல்லியிருக்காரு. இந்த ரிப்போர்ட்டின் மூலமாக வெளியான உண்மைகள் என்ன, இந்த ரிப்போர்ட்டினுடைய முழு பின்னணி என்ன, இது எல்லாத்த பற்றியுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே காசாவில் தொடர்ச்சியான பஞ்சம் அப்படின்றது நிலவி கொண்டு வருது. மக்கள் எல்லாருமே பட்டினியால் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே சமூக வலைத்தளங்களையும் சரி அல்லது செய்திகள்லையுமே நம்ம பார்க்கறது எல்லாருமே வரிசையாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல குவிந்து அங்க இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இஸ்ரேல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே காசாவுக்கு போகக்கூடிய மனிதாபிமான பொருட்களை அதிக அளவுக்கு தடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த பஞ்சம் அப்படின்றது காசாவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் கூட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகூ ஒரு வீடியோவில் பேசியிருந்தாரு, காசாவில் பஞ்சமே கிடையாது, பஞ்சம் இருக்கிறதா போலியாக சித்தரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் அதையும் மீறி சமூக வலைத்தளங்களில் காசாவில் நடக்கக்கூடிய பஞ்சம் குறித்தும் மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி மக்களினுடைய போராட்டம் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தது. ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகூ மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த சோசியல் மீடியாவினுடைய அல்காரிதத்தை நம்ம எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஏன்னா காசாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க கையில் இருக்கக்கூடிய மொபைல்களை வச்சு அங்கே என்ன மாதிரியான பஞ்சங்கள் ஏற்படுது, எந்த மாதிரியாக நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்றத தங்களுடைய சமூக வலைத்தள கணக்குகளில் தொடர்ச்சியாக பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பதிவு செய்யறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த பதிவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உலக அளவில் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காசாவுக்கு ஆதரவான இந்த போராட்டத்திற்கு இந்த சமூக வலைத்தளம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கான பங்கை வகிச்சிருக்கு. அப்போ இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்றது தான் இஸ்ரேலினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த டெக்னாலஜியில ரொம்பவே பலம் வாய்ந்தவங்களாக இருந்தாலுமே நிறைய தடைகளை இந்த சமூக வலைத்தளங்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா காசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிக அளவுக்கு அந்த இஸ்ரேலினுடைய அந்த வளையத்துக்குள்ளதான் அவங்க எந்த விதமான ஒரு இணையமா இருந்தாலும் பயன்படுத்தணும். ஆனால் அதையும் மீறி காசாவில் நடக்கக்கூடிய இந்த பஞ்சம் தொடர்பான விஷயங்கள் உலக அளவுல அதிகமா பரவிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் சமீபத்தில் ஐநாவினுடைய பசி தொடர்பாக கண்காணிக்கக்கூடிய ஒரு குழு, ஹங்கர் மானிட்டர் அப்படின்ற குழு, காசாவில் பஞ்சம் இருப்பதாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, இன்னொரு பக்கம் கோபமும் வருது. ஏன்னா கடந்த 6 மாதமாகவே இந்த பஞ்சம் நிலவர விஷயம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் என்னடானா ஒரு பேராமீட்டரை வச்சிருக்காங்க. அந்த பேராமீட்டரை தாண்டினாதான் பஞ்சம் அப்படின்றத நாங்கள் அறிவிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 6 மாதங்களில் எத்தனையோ பேர் ஊட்டச்சத்து இல்லாமல் இறந்து போகிறாங்க இல்லையா, அதற்கு யார் பொறுப்பேற்கிறது? எத்தனையோ குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாம நிறைய இறந்துகிட்டே இருக்காங்க. சரி, ஐநாவினுடைய அந்த கண்காணிப்பு குழு என்ன சொல்லியிருக்காங்க? ஐநாவினுடைய கண்காணிப்பு குழுவுக்கு முன்னாடியே ஐபிசி அப்படின்ற ஒரு அமைப்பு, அதாவது பஞ்சம் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே காசாவில் பஞ்சம் நிலவுது, லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றத முன்னாடியே கணிச்சிருக்காங்க. ஆனால் இப்போதான் ஐநாவினுடைய இந்த கண்காணிப்பு குழு இந்த விஷயத்தை அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. ஐநாவினுடைய அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காசாவில் ஒட்டுமொத்தமா 5 லட்சம் மக்கள் இந்த பஞ்சத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பேராமீட்டர் அவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த நிலப்பரப்புல 20% மக்கள் பஞ்சத்தால பாதிக்கப்பட்டாங்கன்னா
அல்லது 30% குழந்தைகள் பஞ்சத்தால பாதிக்கப்பட்டாலோ அல்லது 10,000ல் 2 பேர் இறந்து போனாலோ அது எல்லாமே பஞ்சம் என்ற ஒரு அடிப்படையின் கீழே வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த காசாவில் 21 லட்சம் மக்கள் தற்பொழுது இருக்காங்க. அதுல 5 லட்சம் மக்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட 25% மேலே இருக்கு. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த காசாவிலேயே அதிக பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியா என்ன இருக்குன்னா, வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அந்த காசா நகரமும் மற்றும் மற்ற வட பகுதிகளிலுமே அதிக அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்றது ஒட்டுமொத்த காசாவை விட, சராசரியை விட அதிகமா இருக்கு அப்படின்றதையும் அந்த கண்காணிப்பு குழு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பஞ்சமானது செப்டம்பர் மாதத்துல காசாவினுடைய மற்ற நகரமான கான் யூசஃபா இருக்கட்டும் அல்லது ராஃபா பகுதிகளா இருக்கட்டும் அதுல அதிக அளவுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தற்பொழுது வரைக்கும் ராஃபாவில் என்ன நிலை அப்படின்றது எங்களால் கண்காணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய தொடர்ச்சியாக மற்றொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒட்டு மொத்தத்தில் 1,32,000 குழந்தைகள், அதாவது 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல 55,000 கர்ப்பிணிகள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கின்ற பெண்களா இருக்கட்டும், 25,000 குழந்தைகள் உடனடியாக ஊட்டச்சத்து உதவி தேவை அப்படின்றதையும் அந்த இடத்துல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நரகத்தை காசா மக்கள் அனுபவிக்கிறாங்கன்றது இந்த ரிப்போர்ட்டின் மூலமாக நமக்கு தெளிவா தெரியுது. அதனுடைய தொடர்ச்சியாக காசாவில் என்ன மாதிரியான ஒரு கொடுமையான சூழல் நடக்குதுன்னா, 98% விவசாய நிலங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை திரும்ப மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. அதே போல மீன் பிடிக்கவும் முடியாத அளவுக்கு காசா மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ விவசாய நிலங்கள் மேல இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான தாக்குதல் நடக்கிறத நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, சமீபத்தில் ஏமன் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல்ல இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு விஷயத்தை என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, கிளஸ்டர் குண்டுகளை ஹவுத்திகள் பயன்படுத்தினாங்க, இதனால மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் நிலத்தின் மீது நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் மேல 2 கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தினாலே இந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னா, 98% காசாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இந்த அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ அங்க எவ்வளவு கிளஸ்டர் குண்டுகளை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா கிளஸ்டர் குண்டுகளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரு அக்ரிமெண்ட்ல இஸ்ரேல் கையெழுத்திடவே இல்லை. அப்போ ஐநாவினுடைய இந்த அறிவிப்பானது கடந்த காலங்களில் சவுத் சூடானா இருக்கட்டும் அல்லது சோமாலியாவா இருக்கட்டும் அல்லது சூடானா இருக்கட்டும், இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சத்தின் அளவை விட இது ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இஸ்ரேலினுடைய இந்த ஒரு நடவடிக்கை, குறிப்பாக ஐநா மன்றம் இந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறமா இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. இஸ்ரேல் மேல பொருளாதார தடைகளை விதிக்கணும், அதே போல இந்த போரை எப்படியாவதும் உடனடியாக நிறுத்தணும், அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு, குறிப்பாக காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் போகணும் அப்படின்ற ஒரு 3 முக்கியமான விஷயங்களை கொடுத்திருக்காரு. அதே போல மற்றொரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட் இஸ்ரேல்ல இருந்தே வந்திருக்கு. அது என்னன்னா, இதுவரைக்கும் கடந்த 2.5 ஆண்டுகளாக காசாவின் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்ல 83% பேர் பொதுமக்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அந்த ரிப்போர்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் 83% அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எண்ணிக்கை தான். ஏன்னா இது வரைக்குமே நாங்கள் நடத்தின தாக்குதலையும் சரி, அதில் உயிரிழந்த மக்களும் சரி, எல்லாருமே ஹமாஸ் தான் அப்படின்றத இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணிக்கையை ஹமாஸ் பொய்யா வெளியிடுறாங்க அப்படின்றதையும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய இந்த ஒரு ரிப்போர்ட்டே நெத்தனியாகுவை கைது பண்ணுறதுக்கோ அல்லது அவரை தூக்கில் ஏற்றுற அளவுக்கான ஒரு வலுவான ஆதாரங்கள் இந்த ஒரு ரிப்போர்ட்டின் மூலமாக நமக்கு தெளிவா தெரியுது. இந்த 2 ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கும் பொழுதே இஸ்ரேல் தரப்பு எந்த அளவுக்கான ஒரு தவறுகளை தொடர்ச்சியாக காசா மக்கள் மேல செய்யறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாகவே இதிலிருந்து தெரியுது. ஐநாவினுடைய இந்த அறிவிப்பு குறித்தும் இஸ்ரேல்ல வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு டேட்டா குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து எழுதுங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.